இவங்க பேரு மெரிட் லிங்கார்ட். இவங்க ஒரு லாயர். தன்னோட அப்பாவை பாக்குறதுக்கு மெரிட்டும் அவங்க தம்பியும் போட்ல போயிட்டு இருந்திருக்காங்க. போனவங்க தான். மெரிட்டோட தம்பி திரும்பி வந்திருக்காரு. ஆனா மெரிட் திரும்ப வரவே இல்லை. என்னாச்சுன்னு போலீஸும் 4 வருஷமா இன்வெஸ்டிகேட் பண்ணி மெரிட்டும் கிடைக்கல, மெரிட்டோட பாடியும் கிடைக்கல. இந்த கேஸ்ல பல சஸ்பென்ஸும் ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குன்னு DCI கால்மார்க் அண்ட் அவரோட டீம் சேர்ந்து இந்த கேஸை ரீஓபன் பண்றாங்க. அப்பதான் அவங்களோட சைல்ட்ஹுட்ல நடந்த ஒரு விஷயம் மாட்டுது. லைல் ஜெனிங்ஸ், லைலோட அண்ணா கூட மெரிட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. தன்னோட ஆள்கிட்ட யதார்த்தமா ஒரு ரிங்க திருட சொல்ல போய் அவன் திருடிட்டு வரும்போது செத்து போயிட்டான். எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாமே, நீ ரிங்க எடுத்துட்டு வர சொல்ல போய் தானே அவன் செத்து போனான், அப்பா அவன் செத்தது காரணம் நீதான் அப்படின்னு அந்த சைக்கோ பையன் என்ன பண்றானா, சாம் ஹைக்னு தன்னோட பேரை மாத்தி வச்சுக்கிட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் மெரிட் கூடிய ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். மெரிட் எங்க போறா என்ன பண்றான்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கிட்னாப் பண்றா. இது எல்லாத்துக்குமே அவங்களோட அம்மாவும் உடந்த. டீகம்ப்ரஷன் சேம்பர் அப்படிங்கிற ஒரு சேம்பருக்குள்ள மெரிட்டை அடைச்சு வைக்கிறாங்க. இந்த சேம்பருக்குள்ள ஒருத்தவங்களை அடைச்சு வச்சு நம்ம பிரஷரை அதிகமாக்க அவங்களால சரியா மூச்சு விட முடியாது. இதனால நிறைய ஹாலுசினேஷன்ஸ், அப்புறம் மண்டவலி, நிறைய விஷயங்கள் நடந்து கடைசியில அவங்க செத்தே போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சேம்பருக்குள்ள 4 வருஷம் மெரிட்டை அடைச்சு வச்சு கொடுமை பண்ணிருக்கான் இந்த லைல் அண்ட் அவங்க அம்மா. ஃபைனலா கால்மார்க்கும் அண்ட் அவங்க டீமும் மெரிட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த சேம்பர்ல இருந்து வெளியவும் எடுத்துடுறாங்க. கடைசியா லைல் ஜெனிங்ஸை போட்டு தள்ளிடுறாங்க. நான் பார்த்த இந்த ரீசெண்ட் படத்தோட பேரு டிபார்ட்மெண்ட் கியூ. இந்த சீரீஸ்ல இருந்து நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் மக்களே. மெரிட்டும் நிறைய தப்பு பண்ணிருக்கா, ஆனா ஃபியூச்சர்ல அவ அதை திருத்திக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில ட்ரை பண்ணிருக்கா. லைஃப்ல யாருமே தப்பு பண்ணாம இருந்திருக்க மாட்டோம். தப்பு பண்ணிதான் ஒரு விஷயத்த கத்துட்டு இருந்திருப்போம். ஆனா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதை உடனே திருத்திக்கணும். அதை விட்டுட்டு நான் மட்டும்தான் கரெக்ட், என்னை சுத்தி இருக்கிற உண்மை எதையுமே நான் ஏத்துக்க மாட்டேன், மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு பண்ணோம்னா இந்த மாதிரி சைக்கோவாயி செத்து போக வேண்டியதுதான். ஸோ நீங்க தெரியாம தப்பு பண்ணிட்டு இப்ப வரைக்கும் அதை நினைச்சு ரெக்ரெட் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க.